மொத்த படக்குழுவையும் முதலாளியாக்கி அழகு பார்த்த ரஜினி. இதுக்கு பேர் தான் தலைவர். சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் மாஸ், எளிமை என்னன்னாலும் சொல்லலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் வள்ளல்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் படிப்படியாக முன்னேறி வந்தவர் தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாமல் தன்னோட படத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் மனசில் வச்சுக்கிட்டு தாங்க அவர் செயலைப்படுவார். உதாரணத்துக்கு இவரோட படத்துலேயே சொல்லலாங்க. அவர் நடித்த பாண்டியன் படம் 1992ஆம் ஆண்டு வெளியாகி எஸ்பி முத்துராமன் இயக்கி தயாரித்த படம். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலீஸாக செம்ம ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் நடத்தியிருப்பாருங்க. அதுவும் அவரோட மிரட்டலான நடிப்பு இருக்குது. அப்பா சான்ஸே இருக்கு, அப்படி நடிச்சிருப்பாருங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இயக்குனரான எஸ்பி முத்துராமனே தயாரிப்பாளராக ஆக்குனது ரஜினி தான். முத்துராமனை மட்டுமா தயாரிப்பாளராக ஆக்கினார், இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாரையுமே ஒரு தயாரிப்பாளர் ஆக்கினார். எப்படின்னா ஒவ்வொரு டெக்னீஷியனுமே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் சொன்னார். அதிலேருந்து கிடைச்ச லாபத்தில், அதாவது இந்த படத்து மூலமாக கிடைச்ச லாபத்தை எல்லாத்தையுமே எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்தாரு. அதாவது ஒரு படம் வெற்றி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி எல்லோரும் காசோ பணமோ இல்லை டூ வீலரோ இல்லை காரோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் லாபத்திலே பங்கு கொடுத்து அவங்களையும் முதலாளியாக்கி பார்க்குற குணம் இருக்குது பார்த்திங்களா, அது மற்ற யாருக்குமே வராதுங்க. இப்போ வரைக்கும் அந்த பணத்தை வச்சு நிறையா பேர் சொந்த வீடு கட்டி ரஜினியோட ஃபோட்டோவை வச்சு கடவுளாக கும்பிட்டுட்ருக்காங்களாம். பெரும்பான்மை பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே செஞ்சதில்லைன்னு தாங்க சொல்கிறாங்க. இந்த அளவிற்கு ஒரு நடிகர் உதவி செய்தது ரஜினி மட்டுமே. அதனால்தான் இவர் இன்று வரை சூப்பர் ஸ்டாராக இருந்து வருகிறார். அதனால்தான் ரசிகர்கள் இன்று வரை அவருடைய படத்தை பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாடிட்டுருக்காங்க. திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா அப்படியே வான வேடிக்கையாகவும் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, மாலை போடுறதுன்ட்டுருக்கு. அப்பேற்பட்டவர் தாங்க தலைவர் ரஜினிகாந்த். மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.